இன்னைக்கு தேதி 1. ஹவுஸ் ஓனர் வாடகை வசூல் பண்றதுக்காக வருவாரு. அவர்கிட்ட இருந்து தப்பிக்க வேற வழி தெரியல. 3 மாசமா நம்ம வாடகையே தரல மோட்டோ. ஏய் மண்டகா, எதுக்காக அவரை பார்த்து பயப்படுற? என்ன பார்த்து தைரியமா இருக்க கத்துக்க. இப்ப பாரு. அறிவாளி. ஏய் குட்ரா. இந்த முடிவு எடுத்தது நான் தான் முதல்ல. இது எனக்கே சொந்தம். ஏய் விடு. விட மாட்டேன். ஏய் விடு. விட மாட்டேன். மோட்டு யோசிக்க எந்த நேரமும் இல்ல. ஏன்னா அதிகமா வளர்ந்தவன் அந்த பக்கம் வந்து நின்னுகிட்டு இருக்கான். பயிர் காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது யோசி. ஐடியா. பொம்பளை வேஷம் போட்டு நாம இங்க இருந்து எஸ் ஆயிடலாம். எக்ஸ்கியூஸ் மீ அண்ணே, கொஞ்சம் தள்ளி நின்னு எங்களுக்கு கொஞ்சம் வழிய விடுங்க. நாங்க மோட்டோட பக்கத்து வீட்டுக்காரங்க சக்கரை வாங்கிட்டு போலான்னு வந்தோம். ஏற்கனவே நான் உங்க 2 பேருக்கிட்டையும் 2 முறை ஏமாந்திருக்கேன். இந்த முறை அதெல்லாம் நடக்காது. நீங்க 2 பேர் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். எது எப்படி இருக்கு? அந்த ஐடியா ஒத்து வராது. வேற ஏதாவது வித்தியாசமா திங்க் பண்ணணும். ஐடியா. மிஸ்டர் அமீர் சந்த், மிஸ்டர் பக்கீர் சந்த். எதுக்கியா காலங்காத்தால கதவை இந்த தட்டு தட்டுற? உனக்கு கொஞ்சம் கூட மேனஸே கிடையாதா? என்ன வேணும் உனக்கு? சொல்லுடா வீணா போனவனே. சாரி என்ன மன்னிச்சிருங்க சார். ஆமா, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதாவது இவர்தான் அமீர் சந்த், நான் தான் பக்கீர் சந்த். மோட்டு பத்லுவை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். அவங்க எங்க போயிருக்காங்கன்னு தெரியல. நீங்க அமீர் சந்த், இவன் பக்கீர் சந்தே கிடையாது. நீங்க தான் அந்த மோட்டு பத்லு. 3 மாசமா நீங்க 2 பேரும் வாடகையே தரல. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன பார்த்தா இழுச்சவன் என்ன தெரியுதா? இந்த வீக்க புடிங்க. இது வீணா போயிடும். வாடகை வசூல் பண்ற வரைக்கும் உன்னோட விடுற. நான் சேஸ் பண்ணி வரவேன். நில்லுங்க. ரெண்டா பிரிஞ்சு ஓடிடலாம் மோட்டோ. நான் இப்படி போயிடுறேன். ஓடிட ஈவினிங் மீட் பண்ணலாம். ஓடி தப்பிக்க பாக்குறீங்க. உங்களை இன்னைக்கு நான் சும்மா விட மாட்டேன். மோட்டு பத்லு. பத்லு அவன் பின்னாடி வரானா இல்லையான்னு பாரு. சீக்கிரம் வந்துரு மோட்டோ. இவருக்கு இல்லாதவன் எங்கெல்லாம் துரத்துறான் பாரு. இதுக்கு மேல என்னால ஓட முடியாது. மோட்டோ நம்மள விரட்டுற வரைக்கும் நம்ம ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். வேற வழியே இல்ல. மாட்டினா நம்ம காலை கூட உடைச்சாலும் உடைச்சிருவான். வந்துட்டியா மோட்டோ? அப்படியே யூட்டன் அடிச்சு வந்துரு. ஓடு சீக்கிரம். எங்கடா ஓடுறீங்க? இந்த சோகத்துல நீ வேற ஏறி இருக்கியா? உன் வெயிட் என்னால தாங்க முடியல. பாத்துக்கோ. ஆமா, இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? எங்க வேணாலும் போவோம். வாங்கிக்கடா. ஆமே தண்ணியோட பறக்க விட்டானே. இது எந்த இடம் மோட்டோ? சட்டியோட வந்திருக்கோம்னா அநேகமா சந்திரமண்டலமா தான் இருக்கணும். ஹலோ சார், இந்தியாவோட டெக்னாலஜி பயங்கரமா டெவலப் ஆயிடுச்சு சார். நம்ம கோடிக்கணக்கில் செலவு பண்ணி ஸ்பேஸ் ஷிப்பை உருவாக்கி இருக்கோம். ஆனா அவங்க ஆக்சிஜன் கவர் இல்லாம, ஸ்பேஸ் சூட் இல்லாம ஏதோ ஃப்ளையிங் சாசர் மாதிரி ஒன்ல பறந்துட்டு இருக்காங்க சார். மடையா பாய், ஜெய் ஹோ. டாக்டர் த பெவிலியன். கஜா கஜா யார் நடிச்சது?
கஜகஜா கடவுளே காப்பாத்துங்க. என்னது இது? அட்டாக் ஏலியன். எகிர் மோட்டோ காம எங்களை காப்பாத்துங்க. டேய் மண்டையா, அந்த பைல்வான் கிட்ட இருந்து எங்களை நீ தான் காப்பாத்தணும். இப்படி திரும்புங்க. அந்த தடியை கொஞ்சம் கூட ஈவேறக்க இல்லாம துரத்தி அடிச்சு எங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டான் சார். ஆடா, நீங்க 2 பேரும் ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க. பிரச்சனையில இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆரம்பிச்சுட்டாங்க. 3 மாசம் வாடகைக்காக 3.5 மணி நேரமா அடிச்சிட்டு இருக்கான். அம்மா அம்மா ஓடுங்க, ஓடுங்க. சீக்கிரம் நானும் வரேன், இருங்க. கசிட்டாராம் வீட்டுல இருக்காரா? இல்லைங்க. ஆமாங்க. என்ன ஆமா இல்லன்னு மாத்தி உளறிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு விஷயத்த தெளிவா சொல்லுங்க. சிரிக்காதீங்க கான் சாஹிப், சிரிக்காதீங்க. சிரிச்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள பிரச்சனை ஆரம்பிச்சு வச்சிட்டீங்களா? அம்மா அம்மா ஏன் பாய், அதான் சிரிச்சா தொப்பி பறந்துரும்னு நான் சொல்லி வாய மூடல. ஏன் தொப்பியை பறக்க விட்டீங்க சொல்லுங்க. தொப்பி பறந்தா என்ன ஆகும்? 2 பெரியவங்க வெளியில போய்கிட்டு இருக்கும் போது இப்படி குறுக்கால வந்து கம்போட நிக்கிறது நல்லது இல்ல தம்பி. சொன்னா கேளுங்க. ஆமா, நீங்க 2 பேரும் கசிட்டாராம் வீட்டுக்குள்ள இருந்து தானே வெளியில வந்தீங்க? ஆமா, அவர் உள்ள இருக்காரா? எங்க பாருங்க பாய், நீங்க இங்கேயே இருங்க. நான் வெளியில போய் மார்க்கெட்ல எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க பிரியாணி இலை தானே வாங்கிட்டு வர சொன்னீங்க? பிரியாணி இலையா? ஆமா, அது அதுக்கு பிரியாணி பண்ணி சாப்பிடதா தம்பி? பட்ட சோம்புல அவங்க எல்லாத்தையும் மறந்துட்டாகலமான தம்பி. நீங்க எதுக்காக தம்பி கசிட்டராம அடிக்கடி இப்படி பார்க்க வரீங்க? அது என்ன, கசிட்டாராமோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த மோட்டு 10 தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். அவனுங்க மட்டும் கையில கிடைச்சா கண்டிப்பா சட்னி தான். ஒருவேளை அந்த மரத்து மேல விளையாடிக்கிட்டு இருப்பானுங்களோ? நல்லா பாருங்க தம்பி, பாருங்க. நீங்க அமுக்குங்க. எதுவும் பண்ணாம சமாளிச்சுக்கிட்டு இருங்க. கையில பெரிய கோல் வச்சிருக்காரு. ஒண்ணுமே புரியலையா? என்னமோ திடீர்னு எனக்கு தாடி வளர்ந்த மாதிரி இருந்துச்சு. அந்த தாடிய தடவுன மாதிரி கூட தோணுச்சு. இங்க பாருங்க, அடிக்கடி மூக்கு உங்களுக்கு செவந்து போது. கண்ட்ரோல் ஆகிருங்க, கண்ட்ரோல் ஆகிருங்க, கண்ட்ரோல். உங்ககிட்ட இருக்கிற கெட்ட பழக்கமே இதுதாங்க. ஆமா, கடைசியில போக கூடாத இடத்துக்கு அது போயிடுச்சு. ஆரம்பிச்சிருவாரு. இப்போலாம் உங்களுக்கு கூட தாடி வளருதா? இன்னைக்கு உங்க 2 பேரையும் நான் விடவே மாட்டேன்டா. உடைஞ்சுக்க. சீக்கிரமா கோயிலுக்குள்ள போயிடலாம். கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம், ஏதாவது வழி கிடைக்கும். தூரம் ஓட விடுறான்டா. அம்மா 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 ஐடியா. நாம இந்த கோயில்ல பூசாரியா மாறிடலாம். அப்புறம் யாராலையும் நம்மள கண்டுபிடிக்க முடியாது. வந்துரு. கடவுளை நம்பினோர் கைவிடப்படா. சீக்கிரம் நீங்க கடவுளை வேண்டிக்கங்க. நீங்க மனசுல நினைச்சதெல்லாம் நடக்கும். ஐயோ கடவுளே, நான் எவ்வளவு துரத்தியும் அந்த பயலுங்க சிக்க மாட்டேங்கிறானுங்க. உன்னுடைய ஆசை நிச்சயமாக நிறைவேறும். மோட்டுவும் பத்துலுவும் நிச்சயமாக உன்னுடைய வாடகையை செட்டில் செய்வார்கள். அது உங்களுக்கு எப்படி தெரியும்? மோட்டவும் பத்துலும் வாடகை கொடுக்கணும்னு? நான் தூணிலும் இருப்பேன், துரும்பிலும் இருப்பேன். அவர்கள் இருவரும் மிக மிக நல்லவர்கள். குறிப்பாக பத்துலு ரொம்ப ரொம்ப நல்லவன். அவர்கள் அனைவருக்கும் நிறைய உதவிகள் செய்கிறார்கள். அவர்களுக்கு நீ 1 ரூபாய் உதவி செய்தாலும் அதை பன்மையாக பெருக்கி நான் உனக்கு பல மடங்கு தருவேன். நிஜமாவா? நான் அவங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தா அதை நீங்க பல மடங்காக்கி, அதாவது 10 லட்சமாக்கி நீங்க அதை எனக்கு கொடுப்பீங்களா? நீ நினைத்தது அனைத்தும் நிறைவேறும். நான் உங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அவங்களை கண்டுபிடிக்க முடியல. அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. நீ அந்த பணத்தை அந்த கோவில் பூசாரியிடம் ஒப்படைத்து விடு. அவர்கள் அப்புறம் வந்து பிக்கப் பண்ணிக்குவார்கள். பூசாரி ஐயா, இந்த 10,000 ரூபாய நீங்க யாருக்கிட்டையும் கொடுக்காம தயவு செஞ்சு அந்த மோட்டு 10 கிட்ட கொடுத்துருங்க. கடவுளின் பக்தனான இது என் கடமை. நான் ஒப்படைத்து விடுகிறேன். ஐசலக்கா சூடா சமுசா சாப்பிடலாம். வரியா பத்துலு? நோ, முதல்ல இந்த காசை அவருக்கு வாடகையை செட்டில் செய்துவிட்டு பிறகு நாம் ஆடம்பரமாக செலவு செய்யலாம். இன்னொரு 10,000 ரூபாய் சேர்த்து கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். ஆனா இப்ப 10,000 ரூபாய் இல்ல, 10,000 அடி கொடுக்க போறேன்டா.
எங்களை நாங்களே அடிச்சுக்கிறோம். நான் இனிமே உங்க 2 பேரையும் விட்டு வைக்கவே மாட்டேன். எங்க போனாலும் சரி விட மாட்டேன். நில்லுங்க. சந்திரமண்டலத்துக்கே விரட்டிட்டு வராரு மோட்டோ. சார் திஸ் இஸ் டூ மச். முதல்ல சட்டி மாதிரி எதுலயோ பார்த்தாங்க, இப்போ தட்டுல பார்க்கறாங்க சார். கண்டிப்பா இத பத்தி நாம ரிசர்ச் பண்ணாம விடக்கூடாது. ஆனா இப்போ இந்த வேலையை நான் ரிசைன் பண்றேன். கஷ்டப்பட்டு சாதிக்கணும்னு நினைச்சதை ஈஸியா பண்ணிட்டாங்க. பத்துலு இவ்வளவு நேரம் ஆச்சு, ஒருத்தர் கூட டாக் ட்ரைனிங்க்கு டாக கொண்டாந்து விடவே இல்லையே, என்ன பண்றது? இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மோட்டோ. எதிர்பார்த்து காத்திருந்தா அதுக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். மோட்டு பத்துலு வாழ்த்துக்கள். நீங்க 2 பேரும் ரொம்ப அருமையான வேலை செஞ்சிருக்கீங்க. என்னோட போலீஸ் டாக பாருங்க. இவன் பேரு அவல்தார் போசோ. அவல்தாரா? இவங்களுக்கு கூட ரேங்க் எல்லாம் கொடுப்பீங்களா என்ன? ஆமா, எங்க டிபார்ட்மெண்ட்ல ஒவ்வொரு டாகுக்கும் ஒரு ரேங்க் இருக்கு. நீங்க இந்த டாகுக்கு ட்ரைனிங் கொடுங்க. எஸ் சார், நீங்க வேணா பாருங்க. நாங்க கொடுக்கிற ட்ரைனிங்ல இந்த டாகுடைய திறமை பன்மடங்கு வளர்ந்து இது அவல்தார்ல இருந்து நீங்களே அதை இன்ஸ்பெக்டர்னு கூப்பிட போறீங்க பாருங்க. வெரி குட். ஆனா மோட்டு, நீ தயவு செஞ்சு ஒண்ணு மட்டும் செய்யணும். இவனுக்கு சமோசா தின்ன கத்து கொடுத்துறாத. ஏய் இங்க பாரு, உக்காரு. செல்லக்குட்டி, எனக்கு ஷேக்கன் கொடு. ஷேக்கன். அவனுக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லா தெரியும். ஒரு குற்றவாளியை எப்படி பிடிக்கிறதுன்னு அவனுக்கு சொல்லி கொடுங்க. அந்த மாதிரி குற்றவாளியை எக்காரணம் கொண்டு விடாம இருக்கிறதுக்கு அவனுக்கு கத்து கொடுங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் எப்படி சமாளிக்கிறதுன்னு அவனுக்கு நல்லா கத்து கொடுங்க. அது போதும். எஸ் சார். ஓசோ, நீ இந்த பைப் வழியா தவழ்ந்து போகணும். நான் எப்ப தவழ்ந்து போன சொல்றனோ நீ உடனே போயாகணும். ஓகேவா? ஓசோ, நீ கிரால் பண்ணினா இந்த அற்புதமான பிஸ்கெட் உனக்கு பரிசா கிடைக்கும். இல்ல பிஸ்கட் அப்படி எல்லாம் புடுங்கி சாப்பிட கூடாது. நான் சொல்றத முதல்ல கேளு. நீ இந்த ஸ்க்ரால் பண்ணணும், அதாவது தவழ்ந்து போகணும். புரியுதா? சீக்கிரம். ஓஹோ, உனக்கு புரியல நினைக்கிறேன். இங்க பாரு, நான் எப்படி செய்யணும் அதே மாதிரி நீ செஞ்சு காட்டு பார்க்கலாம். மோட்டோ கிரால். அடே மோட்டோ, இப்ப வெளியில வர போறியா இல்ல உள்ளேயே சிக்கி சின்ன பண்ணமாக போறியா? அட பத்துலோ, நான் உள்ள மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். மரியாதையான வெளியே எடுறா. ஐயோ, இதோ வந்துட்டேன். இப்ப நானும் வசமா மாட்டிக்கிட்டேன் போல இருக்கு. மோட்டோ, சீக்கிரமா எதையாவது செய். வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாத உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது சொல்லு. ஐடியா? சரி வா, நம்ம டாக்டர் ஜட்கா கிட்ட போய் ஐடியா கேட்கலாம். செல்லக்குட்டி, நீ எங்கேயும் போயிடக்கூடாது. நாங்க இப்பவே வந்துருவோம். இங்கே நாங்க வர வரைக்கும் நீ சமாளிச்சுக்கிட்டே இரு. வந்துடுறா. மோட்டு பத்துலு, உனக்கு ட்ரைனிங் கொடுக்கறாங்களா? இல்ல, நான் தான் உங்களுக்கு ட்ரைனிங் தரேன். டேய் பான வைத்தா, கொஞ்சம் அமைதியா இருடா. இது என்ன? ஏய் மோட்டு, இது என்ன புது நாடகம்? தக்காளி பக்கம் வந்தா அந்த வேலையை பாருமா. என்ன பாத்துக்கிட்டு அளவோட சமோசா சாப்பிடுறதா கேக்குறியாடா டேய்? ஐயா டேய் பான வைத்தா, ஒழுங்கா வழிய சொல்றா. எங்கயாவது திரும்ப விட்டுற போறேன். நேரா போடா, நேரா போ. வளையாம நேரா போயிட்டே கரெக்டா போ. அப்படிதான். ஏ மோட்டு, இந்த விளையாட்டு நல்லா இருக்கு. உனக்கு காசு வேணுமா? மண்டையா, சூடா சமோசா கொடுத்தா நல்லா இருக்கும். டேய் பத்துலு, அப்படியே யூட்ட நேரா. அதுக்குள்ள சமோசா சாப்பிட்டு போ. ஒரு டீ சாப்பிட்டு போ. மாட்டடா நீ பான வைத்தா. இறங்குடா. சீக்கிரமா டாக்டர் ஜட்கா கிட்ட போறதுக்கு வழியே சொல்றா. நீ போறதுன்னா போடா மண்டையா. நான் சமோசா சாப்பிடாம இங்க இருந்து வர மாட்டேன். ஆமா சரி, நான் போறேன்டா. உன்னால இங்க நிக்க முடிஞ்சா நின்னுக்கடா. டேய் வேண்டாம்டா, கார் விட்டுறா மாட்டறா. பாவி, தலையோட தலையே என்ன தலைமா இருக்கு. டேய் ஐவஸ்ல கார் பஸ்ல வரதடா செய்ய. டேய் பத்துலு, இதுக்கு உயிரை வாங்க மாட்டேன். ஸ்கூட்டர் இருக்கு, அது மேல ஏறிடு. அப்படிலாம் ஏற முடியாதுடா. டேய் பத்துலு, வேண்டாம்டா.
அட மோட்டு, என் உயிர் நண்பா, என் உடன்பிறா சகோதரா, என்னப்பா கூரிய பிச்சுக்கிட்டு உள்ள வந்துட்டீங்க? கஜா ஏயா மோட்டோ, நீ எப்படியா திடீர்னு இவ்வளவு ஹைட்டா வளர்ந்த? அது இல்லாம பைப்புக்குள்ள எப்படியா போய் மாட்டிக்கிட்ட? அத நான் எப்படி சொல்லுவேன்? அது ஒரு பெரிய கதை. அந்த கதையை சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு சூடா டீயும் சமோசாவும் கொடுங்க, பசிக்குது. காப்பியெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல என்ன இந்த பைப்ல இருந்து ரிலீஸ் பண்ணுங்க. ஆமா, உள்ள இந்த 10 பையன் இருக்கானா? அவ உள்ள என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கான்? அவனும் உள்ள மாட்டிக்கிட்டான் போல இருக்கு. இப்பவே நான் அதை 2ஆ கட் பண்ணி அவங்கள காப்பாத்திடுறேன். ஆமா, இது என்ன சவுண்ட் புதுசா இருக்கு? அந்த ஆளு எலக்ட்ரிக் கட்டரால பைப்பை கட் பண்ண போறாரு பத்துலு. அந்த ஆளு பைப்பை கட் பண்ண போறாரா இல்ல என் தலையை கட் பண்ண போறாரா சொல்றா? டேய், என்ன ஆளை விட்டுருங்கடா. அட நில்லுப்பா, யாருக்கும் வலிக்காது. நான் பார்த்து பத்திரமா கட் பண்றேன். கஜகஜா, அவங்கள புடி, சீக்கிரம் போ. ஏய் நில்லுங்க, நில்லுங்கடா. ஏய் அம்மா, டேய் மண்டப்பையில தள்ளி போடா. கஜா கஜா அப்பப்பா, அம்மா. அட, எனக்கு டாக ட்ரைனிங் பண்றதுல 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுப்பா. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். செல்லக்குட்டி, திருடங்களை பிடிக்கிறதுக்கு நீ வேகமா அப்படியே ஓடி போய் ஜம்ப் பண்ண வேண்டி இருக்கும். அதுக்கு நீ பயிற்சி எடுத்துக்கணும். அங்க பாத்தியா, ஹை ஜம்ப் ஸ்டிக் வச்சிருக்க. சீக்கிரம் அதை தாண்டு பார்க்கலாம். நல்ல வேகமாவும் உயரமாவும் குதிக்கணும். செல்லக்குட்டி, நான் குதிக்கிற மாதிரியே நீயே குதிச்சு காட்டு. ஜம்ப் ஜம்ப். அடக்கா 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 அடக்கா. ஐயோ, இவங்களுக்கு கொடுக்குற ட்ரைனிங் ஏதோ காமெடி படம் பாக்குற மாதிரி ஜாலியா இருக்கு. செல்லக்குட்டி, ஒரு குற்றவாளி தப்பிச்சு போகும்போது அவனுடைய உடையையும் செருப்போட ஸ்மெல்ல வச்சு நீ அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சு ஆகணும். அதுக்கான ட்ரைனிங் தான் இப்போ. ஓகே செல்லக்குட்டி, இப்ப நீ என்ன பண்றனா பிஸ்கெட்டை மோப்பம் பிடிச்சு கண்டுபிடிக்கணும். புரியுதா? நம்ம செல்லக்குட்டி சொதப்புற விஷயம் இந்த ஸ்ட்ரீட்ல இருக்கிற மத்த டாங்குகளுக்கு தெரிஞ்சு போச்சு. பாத்தியா, எல்லாமே எப்படி வாய் விட்டு சிரிக்குதுங்க. செல்லக்குட்டி, இப்ப நீ என்ன பண்றனா மோட்டு மண்ணுக்குள்ள புதைச்சு வைக்கிற இந்த எலும்பு துண்டை கண்டுபிடிப்பான். நீ அவனை ஃபாலோ பண்ற. கசிட்டு, நீங்க இவன் கண்ணை நல்லா இறுக்கி கட்டுங்க பார்க்கலாம். ஓகே மோட்டு, இப்ப உன் ட்ரைனிங் ஆரம்பி. அச்சச்சோ. இங்க பாருங்கப்பா, இந்த செல்லாக்குட்டையும் இந்த திருநாயங்களும் நம்மள பார்த்து கிண்டல் அடிக்குதுங்கப்பா. இங்க பாரு செல்லக்குட்டி, இப்ப உனக்கு நான் ட்ரைனிங் கொடுத்ததெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? வெரி குட். அடுத்து உனக்கு நான் கத்து கொடுக்க போறது என்னன்னா குற்றவாளிகளை எப்படி கவி பிடிக்கணும்ங்கறத பத்தி தான். இப்ப பாரு, என் கையில ஒரு பிஸ்கெட்டோட கவர் இருக்கு. இது ஒரு விலை உயர்ந்த பொருளா நீ கற்பனை பண்ணிக்க. திருட அதை எடுத்துக்கிட்டு ஓட பாக்குறான்னு நினைச்சுக்க. நீ எப்படி செய்யணும்ங்கறத நான் இப்ப உனக்கு ட்ரைனிங் கொடுக்கறேன். நல்லா கவனமா பாத்துக்க. பாத்துக்கிட்டியா? நல்லா பாரு. டேய் டாக்கி, மோட்டோ விடாத. உங்களுக்கு பசிக்குதா? ஆமா, ரொம்ப பசிக்குது. அப்புறம் எதுக்காக இன்னும் காத்துக்கிட்டு இருக்கீங்க? கேட்ச் கேட்ச், இட்ஸ் பார்ட்டி டைம். கஜா கஜா. ஓடி வந்துரு மோட்டோ. என்ன காப்பாத்த சொன்னா நான் எப்படிடா காப்பாத்துவேன்? நானே இதுக்கு மாதிரி தவழ்ந்து வந்துகிட்டு இருக்கேன். டேய் பறக்க மாட்டேங்க, சீக்கிரம் தான் செஞ்சு காப்பாத்து. கஜா கஜா, இன்னும் ஏன் 4 கால் பாத்தாலியா ஓடிக்கிட்டு இருக்க? எந்திரிச்சு 2 கால ஓடியா டுபுக்கே. இல்லாட்டி நீ காலி ஆயிடுவடா. மோட்டு பத்லு, கமிஷனர் சார் போசோவோட ட்ரைனிங்க பார்க்க விரும்புறாரு. காட்டுங்க, போசோக்கு நீங்க என்ன சொல்லி கொடுத்திருக்கீங்க? என் பட்டி செல்லக்குட்டி, கமிஷனர் சார் வந்திருக்கிறாரு. இந்த நேரத்துல தொந்தரவு பண்ணாத. நீ மரியாதையா அது மாதிரி தவழ்ந்து போ. சீக்கிரம் தவழ்ந்து போ. இதுக்குள்ள போ, இதுக்குள்ள போ. சீக்கிரம் போ.
உன் ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சதா? இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா? இந்த வச்சுக்க. குற்றவாளியை பிடிக்கிறதுன்னு அவங்களுக்கு கத்து கொடுத்து நாம தான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டோம். சரி வா மோட்டு, நம்ம ஓடலாம், அவங்க பிடிப்பாங்க. புடிங்க. ஓ, யாருக்கு கத்து கொடுத்திருக்காங்க முதல்ல அதுவே எனக்கு தெரியணும். ஆனா உன்னோட போஸ் ரொம்ப திறமையான டாகி, பலமையான டாகின்னு நல்லாவே தெரியுது. ஏன்னா அவங்க 2 பேரும் இவ்வளவு அழகா ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன். ரெக்க கட்டி பறக்குதடி மோட்டுவோட சைக்கிள். ஆடி மாசம் எவ்வளவு அமைதியா இருக்கு. ஆவணி மாசம் தாவணி போட்ட சிட்டுகள்லாம் வரும். சீக்கிரம் வேகமா போ. உன்ன மாதிரி ஒரு தடியனை பின்னால உட்கார வச்சுட்டு என்னால எப்படி வேகமா ஓட்ட முடியும் சொல்லு மோட்டு. காப்பாத்துங்க. ஆஹா, இரு, நிறுத்து. ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். காப்பாத்துங்க. அட போவி. என்ன பிரச்சனைங்க? சிங்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார்? எங்க வந்து என்ன கேள்வி கேக்குற? கொஞ்சம் நில்லுங்க. ஓய், காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. அங்க பாரு, அந்த பொம்பளை பட்டாம்பூச்சியை இந்த ஆம்பளை காக்கா புடிச்சு கடிக்க போகுது. அதுதான் கத்துது. சீக்கிரமா காப்பாத்தலாம் வா. ஐயோ பாவம். பயப்படாதீங்க, நான் ஒரு தேவதை. பட்டர்ஃப்ளையா மாதிரி உலகத்தை சுத்தி பார்க்க வந்தேன். ஆனா அந்த காக்கா என்ன பிடிச்சிருச்சு. என்ன காப்பாத்துறதுக்கு நன்றி. உங்க 2 பேருக்கும் வரம் ஏதாவது வேணும்னா கேளுங்க. தேவதை மேடம், எனக்கு சமோசானா ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த டீ கடை மட்டும் கடன் தராம சமோசா தர மாட்டேன்னு சொல்லிட்டா. நீங்க எப்படியாவது நாங்க பறந்து போய் சமோசா சாப்பிடுற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க. உங்களுக்கு புண்ணியமா போகும். அப்படியே நடக்கட்டும். நீங்க எப்ப நினைச்சாலும் எவ்வளவு வேணும்னாலும் ஒரு ஈயா மாதிரி உங்களுக்கு எவ்வளவு சமோசா வேணாலும் சாப்பிடலாம். பறவைக்கு இருக்கிற எல்லா சக்தியும் உங்களுக்கு இருக்கும். நீங்க என்ன ஆசைப்பட்டாலும் அது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கு நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். ஜி பூம்பா ஜெடியா, ஜி பூம்பா குடியா. நான் கேக்குறதெல்லாம் கிடைக்கணும். நான் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். நான் பறக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு சூடா சமோசா சாப்பிட போல இருக்கு. நான் போய் சமோசா சாப்பிட போறேன். பத்துலு பின்னாடியே வா. ஏய் மோட்டு, பறக்காத நில்லு. நான் உன் நண்பேண்டா, சொன்னா கேளு. ஏய் மோட்டு, அவசரப்பட்டு எங்கே போகாத நில்லு. உன் நண்பன் நான் சொல்றேன் கேளு மோட்டு. தன்னிச்சையா செயல்படாத மோட்டு. நில்லுடா மோட்டு, நில்லு. சமோசா வாங்கி தர நில்லு. டேய் ஆர்வ கோளாறு மோட்டு, நில்லுடா, சொன்னா கேளு. பறக்காத. டேய் நில்லுடா, நான் சொல்றத கேளு மோட்டு. மோட்டு நில்லுடா, நான் சொல்றத கேளுடா என் நண்பன் மோட்டு. ஏய், யார பார்த்து மோட்டுன்னு சொன்னேன். ஓங்கி குத்துனா அவ்வளவுதான். ஐயோ, சைக்கிள் ஓட்டும் ஜென்டில்மேன், நான் உங்களை சொல்லல. முன்னால உட்கார்ந்துட்டு இருக்கான் பாரு, அவன் என் நண்பன். இது என்ன ஏலியனா? இப்ப அவனை எங்க தேடுறது? அட பாவிங்களா. மோட்டு பத்ரு, நான் உங்களை சும்மா விட மாட்டேன். எனக்கு நல்லா தெரியும். நான் எப்ப கீழே விழுந்தாலும் அதுக்கு காரணம் நீங்களா தான் இருப்பீங்க. எனக்கு பக்கத்துல இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால நான் உங்களை இப்ப சும்மா விட போறது இல்ல. உங்களால எனக்கு பல பிரச்சனை வந்திருக்கு. அந்த குண்ட மோட்டு எங்க? ஒன்னு நான் ஜெயில போடாம விடவே மாட்டேன். டேய், நீ கீழே இறங்கு. முதல்ல சொல்றேன், கீழே இறங்குடா. அட கடவுளே, இங்க என்ன மாயாஜாலம் நடக்குது? என்னோட தொப்பி எப்படி தானா பறந்து போகுது? நில்லு. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன். மரியாதையா நின்னுடு. சொல்றத கேளு, இல்ல உன்னை ஷூட் பண்ணிடுவேன். நில்லு. அட புடிச்சா எடுத்துக்கடா சிங்கம். ஆஹா. சாரி மேடம், நீங்க தப்பா நினைக்கலனா நான் என்னோட தொப்பியை எடுத்துக்கலாமா? உன் தொப்பியை எதுக்கு என் தலையில வச்சா? ஒண்ணு வாங்கிக்கோ. ஐயோ, நான் இல்ல சார், ஓடிடுறேன்.
நில்லுடா. ஏய், நீ எங்கடா ஓடிக்கிட்டு இருக்க? உன்னை நான் ஜெயில போட்டாதான் என் கோபம் தீரும். நீ வேணா அதை மறந்துருப்ப. இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். புரிஞ்சுதா? சிங்கம் சார், மோட்டுவோட வாழ்க்கை இப்ப ரொம்ப அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கு சார். தயவு செஞ்சு என்ன வெளியில விடுங்க சார். சொன்னா கேளுங்க சார், ப்ளீஸ் சார். எதுக்காக நீ பயப்படுற? சிங்கம் தான் இருக்கல்ல. நான் போய் மோட்டுவை காப்பாத்துற, கவலைப்படாத. இதோ வர. சமோசா இவங்கிட்ட காசே கொடுக்காம இன்னைக்கு சமோசா நான் வெளுத்து வாங்க போறேன். சூடான சமோசா, காரமான சமோசா எனக்கு மட்டும்தான். மண்டைய பார்த்துட்டான் போல இருக்க. என்ன பண்றது இப்போ? அப்படின்னா மோட்டு டாக்டர் ஜட்கா கிட்ட இருந்து மருந்து வாங்கி சாப்பிட்டு இருப்பான். அதான் இப்படி நடக்குது. என் சமோசாவெல்லாம் சாப்பிட்டு தொலைச்சிட்டானே. இப்போ உனக்கு நான் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் எனக்கு தான் கொசு அடிக்கிற பேட்டை விலை கொடுத்து வாங்கினே. மோட்டு, உன் விளையாட்டு முடிஞ்சது. இன்னைக்கு உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது. என்ன பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையா? நான் தாயெல்லாம் புள்ள. சமோசா ஒரு வழியா மண்டையம் போயிட்டான். எதிரி வந்திருக்கான், எதிரி வந்திருக்கான். நாம சேர்த்து வச்ச செயினை எடுத்துட்டு போகிறதுக்கு எதிரி வந்திருக்கான். விடாதீங்க. சிங்களா வந்தது. இப்ப எல்லாமே டபுள் டபுளா கூட்டமா வந்து தாக்குதுங்களே. இதுக்கு கிட்ட என்ன காப்பாத்துங்க. பத்லு நம்ம நேரம் நல்லா இருக்கு. நமக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறதுனால தான் இந்த ட்ரக் வருது. இந்த ட்ரக்குக்குள்ள போய் எப்படியாவது ஒளிஞ்சுக்கிட்டா தப்பிச்சிடலாம். என்னது? வாங்க வாங்க தேனீக்களா. என்ன உங்களால பிடிக்க முடியாது. என்னுடைய பிரெயின் ரொம்ப கிளவர். நாங்க எப்படி எல்லாம் யோசிக்கிறோம்ன்றத வந்து பாருங்க. அடப்பாவி, நிச்சயமா மோட்டு இங்க எங்கேயாவது தான் இருப்பான். கண்டிப்பா இங்க எங்கேயாவது தான் இருக்கான். ஆனா எங்க இருக்கான்? எங்க அவன்? நான் இன்னைக்கு அந்த மோட்டுவை சும்மா விட போறது இல்ல. இல்ல, வேண்டாம் வேண்டாம். நீங்க நினைக்கிற மாதிரி நான் உண்மையான தேனி கிடையாது. சொன்னா கேளுங்க, காப்பாத்துங்க. ஏ மோட்டு, திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு? சமோசாவுக்கு ஆசைப்பட்டு தேனியா மாறினேன். ஆனா அந்த சகாரா பாலைவனத்துல இருக்கிற எல்லா தேனிகளும் ஒன்னா சேர்ந்து என் உடம்ப பதம் பார்த்துருச்சு. பத்துலு, நான் என்ன பண்ணுவேன்? என் உடம்ப ரணகலமாக்கிடுச்சுங்க. நீ அந்த மந்திரத்தை சொல்லு மோட்டு. நம்ம பழையபடி மாறிடலாம். நான் மனுஷனா மாறதுக்கு ஆசைப்படுறேன். அப்படி மாறிட்டா எல்லாம் சரியா போயிடும் மோட்டு. இனிமே அந்த தேனீக்களால எனக்கு ஆபத்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனா என்ன கொட்டின அந்த தேனீக்களை நான் சும்மா விட மாட்டேன். என் நண்பன் டாக்டர் மண்டையரோட சேர்ந்து அந்த தேனீக்களுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்க போறேன். பொறுமை கடலினும் பெருது. கொஞ்சம் மெதுவா பேசும் மோட்டு. மறுபடியும் அவங்க முடிச்சிட்டு ஓடி வர போறாங்க. ஏய் பத்லு, நீ லாக்கப்ப உடைச்சிட்டு வெளியே வந்துட்டியா? நான் உன்னை சும்மா விட போறது இல்ல. என்ன பண்றேன் பாரு. உன்னோட சேர்த்து இந்த மோட்டுவையும் ஜெயில போட போறேன். ஆமா சிங்கானாச்சு, இவங்க ரெண்டு பேரையும் ஜெயில போடுங்க. இவங்களால என் வியாபாரமே கட்டு போச்சு. You are under arrest. பாரத தாய் மீது ஆணை, சட்டத்தின் மீது ஆணை, என்னோட தொப்பி மேல ஆணை. நான் உங்க ரெண்டு பேரையும் ஜெயில போடாம விட மாட்டேன். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என் உடம்புல இருக்கிற பல எலும்புகளை முறிச்சிட்டீங்க. அம்மா, அவங்கள மட்டும் விட்டுறாதீங்க சார். வாழ்நாள் முழுக்க ஜெயில கிடக்கட்டும். மோட்டு, உனக்கு அந்த தேவதை தந்த வரம் ஞாபகம் இருக்குல்ல? 2 வரத்தை நாம 2 பேரும் வாங்கிட்டோம். 3வது வரம் தான் பாக்கி இருக்கு. என்ன கேட்கலான்னு நீயே முடிவு பண்ணிக்க.
ஜி பூமா ஜக்கம்மா நீ வாயம் பக்கம்மா. இந்த 2 மடையன்களையும் ஒரு வழி பண்ற. நாங்க 2 பேரும் உடனடியா புலியா மாறணும், அதாவது டைகர். என்ன எப்படி திடீர்னு புலியா மாறினானுங்க? காப்பாத்துக்கு. கல்யாண சாம்பார் சாதம் சமோசாவோ பிரமாதம். சமோசா இதுக்கு மேலேயே என்னால பசிய கண்ட்ரோல் பண்ண முடியாது. எனக்கு வேணும் சூடான சமோசா. சமோசா எல்லனே மண்டையா, சமோசா தின்றதை நிறுத்திட்டு முதல்ல இந்த நியூஸ் ஆர்வமா படிடா. சத்யராஜ் அப்படிங்கிற ஒரு கோடீஸ்வரரோட 2 குழந்தைங்களுக்கு டியூஷன் சொல்லி தர ஒரு டியூஷன் டீச்சர் வேணும்னு போட்டிருக்கடா. ஒரு சூப்பர் ஐடியா. நீ டியூஷன் கத்து கொடுத்து பணம் சம்பாதிச்சு கொண்டு வா. அந்த பணத்துல நான் சூடா சமோசா வாங்கி சாப்பிட்டு நிம்மதியா இருக்கேன். ஓகே மோட்டோ, வேற யாராவது அங்க போய் ஃபில் அப் பண்றதுக்கு முன்னாடி நான் அங்க போய் ஆஜர் ஆயாகணும். ஓகே பை. சீக்கிரம் மண்டையா சூடா சமோசா 2 பிளேட் குடுறா. பத்துல வேலைக்கு போயிருக்கா, பணம் கொண்டாந்து கொடுப்பா. முதல் மாசம் சம்பளம் வாங்கின உடனே உனக்கு செக் கொண்டாந்து கொடுத்துறேன்டா. அதாவது முதல் மாச சம்பளம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் கடன் கொடுப்பேங்கிற. திறந்துடு சீசே. வாங்க பட்லு சார். வணக்கம் சார். வணக்கம். தீபாவளி ஹாலிடேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என் பசங்களுக்கு எக்ஸாம் வருது. 2 பேருமே பயங்கர சொதப்பல் பார்ட்டிங்க. படிப்புல அவங்க கவனம் செலுத்துறதே இல்ல. அவங்களோட கிளாஸ் டீச்சர் சொன்னாங்க, குழந்தைங்களோட படிப்பை நான் சரியா கவனிக்காம விட்டுட்டா என்னோட 2 பசங்களும் இந்த எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடுவாங்கன்னு சொன்னாங்க. முதலாளிக்கு டியூஷன் எடுக்க டைம் இல்ல, அதனாலதான் பசங்களுக்கு ஒரு டியூஷன் வாத்தியார் வைக்கணும்னு சொல்லி இருக்கிறாரு. பசங்க படிக்க மாட்டேன்றானுங்க. அவனுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கிற வாத்தியார ஏதாவது பண்ணி விரட்டிடுறானுங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு விவரமா உங்களுக்கு இப்ப நான் புரிய வைக்கிறேன். அத பாருங்க, அங்க நிக்கிறாரு. 2 நாள் தான் பசங்களுக்கு டியூஷன் எடுத்தாரு, அதுக்குள்ள அவரோட நிலைமைய பாருங்க. ஐயா அம்மா, இவ்வளவு டேஞ்சரான பசங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த பக்கமே வந்திருக்க மாட்டேன் சார். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் பசங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சுட்டேன். இனிமே அவங்க எந்த குறும்பும் பண்ண மாட்டாங்க. நீங்க என் கூட வாங்க. இவன் என் பையன் பப்ளு, இது என் பொண்ணு பிங்கி. பசங்களா ப்ளீஸ் கவனமா படிக்கணும். இந்த மாஸ்டரை தேவையில்லாம தொல்லை பண்ணீங்க அப்புறம் நான் டென்ஷன் ஆயிடுவேன். ஜாக்கிரதை. பசங்க ரொம்ப விவரமானவங்களா இருப்பாங்க போல இருக்க. இருக்கட்டும் இருக்கட்டும். உக்காந்தாச்சு. அம்மாடி அம்மா, என்னடா விரிசல் டெவலப் ஆகுது? அம்மா ஐயா, அம்மா ஐயா, அம்மா இப்ப பாருங்க. லஜக் அம்மா ஐயா, அம்மா ஐயா, அம்மா ஐயா, ஐயா நான் ஒன்னும் அப்படி பயந்து ஓடுற ஆள் கிடையாது. முதல்ல புக்க ஓபன் பண்ணுங்க சீக்கிரம். ஆனா சார், நீங்க எப்படி உட்காருவீங்க? டேபிள் சேர் தான் இல்லையே. சார் இந்த சேர்ல உட்காருவாரு. வாங்க 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 வாங்க. தேங்க் யூ. நீங்க 2 பேரும் ஒழுங்கா வாயை மூடிக்கிட்டு படிக்கணும், இல்லன்னா முதலாளி கிட்ட சொல்லிடுறேன். ராமு மாமா, எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்களேன் ப்ளீஸ். நீங்க தண்ணி எப்படி குடிப்பீங்க? அதுக்கு உங்களுக்கு கை வேணும்ல. ஆமா, என்னோட கைகளுக்கு என்ன ஆயிருச்சு? ராமு மாமா, நீங்க என்ன காரியம் பண்ணிருக்கேன் தெரியுதா? ராமு அண்ணா, நீங்களும் இந்த பசங்களோட லிஸ்ட்ல சேர்ந்துட்டீங்களா? லீவ்ல கூட பசங்களுக்கு டியூஷன் எடுக்க வந்தா இப்படித்தான் ஆகும். இந்த சேர்ல பூரா பெபிகால தடவி என்ன வெறுப்பேத்த பாக்குறீங்களா? உங்க யாரையும் நான் சும்மா விடுறதா இல்ல. இப்ப பாருங்க, நான் யாருன்னு காட்டுறேன். வரேன். டேய் பத்ரு, என்னடா ஆச்சு? அந்த பசங்க பயங்கரமான அறந்த வாளுங்களா இருக்கு. அந்த பசங்களுக்கு என்னால டியூஷன் எடுக்க முடியாது முடியாது முடியாது. ஏண்டா? அது ஒரு நல்ல வேலை தான், அதை நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அந்த பசங்க ஒரு மைடியர் குட்டி சாத்தனோட மோசமா இருக்குங்க. கூட ஒரு வேலைக்காரன் வேற சுத்திக்கிட்டு இருக்கான். அவனும் சேர்ந்து வாழ்க்கையில தோல்விங்கிறத இருக்க கூடாதுடா. வா, இந்த தடவை நானும் உன் கூட வர. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.
எனக்கு உதவ வந்து நீ செவந்துட்டியடா. இன்னைக்கு நாம ரெண்டுல ஒண்ணு பார்க்கலாம். வாடா, உனக்கு ஒரு கூட சமோசா வாங்கி தரேன்டா. வாடா, ரொம்ப வேகமா திறந்துடு சிசி. இப்ப நானே இங்க வந்துட்டேன். இனிமே உங்க குறும்பெல்லாம் என்கிட்ட செல்லாது. என்ன உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. புதுசா வேற ஏதாவது ஐடியா இருந்தா யோசிச்சு பாருங்க. என்னடா என்னவோ சத்தம் கேக்குது எஸ்டா? என்னது? என்னடா பண்ண? அம்மா அம்மா நல்ல வேலை நான் தப்பிச்சுட்டேன். என் மண்டையே வெடிச்சு போயிடு போல இருக்க. நீங்கெல்லாம் குழந்தைங்களா இல்ல கோட்டானுங்களா? நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். ஒழுங்கு மரியாதையா நீங்க படிச்சே ஆகணும். இல்லன்னா எனக்கு கோபம் வந்ததுன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னென்னவோ பண்றான். பத்துல இனிமே எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ போய் டியூஷன் எடுக்க ஆரம்பிக்க. இந்த கோட்டான்களை நான் பாத்துக்கிறேன். என்னது பெல் அடிக்க கூடாதா? ஏன் அடிக்க கூடாது? இப்படா அடிக்கிற பாரு. எப்படி என்னென்னமோ பண்ணிருக்காங்களடா. அது என்னது? வரும் பாருங்க. ஆமா, இந்த ட்ரெயின் இப்ப எங்கடா போயிட்டு இருக்கு? வெயிட் பண்ணி தான் பாருங்களே. ஏதோ புதுசா வில்லங்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால எனக்கு எதுவும் ஆகாம இருந்தா சரிடா. அட பத்துலு, நீ ஒண்ணும் பயப்படாத. ஒண்ணாகாது. நான் தான் இருக்கேன்ல. பசங்க அபூர்வ சகோதரர்கள் படத்தை பார்த்து பண்ணிருப்பாங்களோ? ஐயோ அம்மா, இனிமே நான் இந்த பசங்களுக்கு டியூஷன் எடுக்க வேணாம். இந்த வேலையை நான் வாயாலே ராஜினாமா பண்ணிட்டு ஓடிடுவேன். குறும்பு இதுக்கு மேல அளவுக்கு மீறி போனாலும் நாம இந்த இடத்தை விட்டு போக கூடாது. நாம இவங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்தே ஆகணும். இந்த இடத்துல நாம சாதனை பண்ணி ஆகணும். பத்தலோ, தைரியமாகிரு. இப்ப பாரு என்ன நடக்குதுன்னு. இத பாருங்க, இனிமே உங்க வீட்டு டேபிள் சேர்ல நாங்க உட்காரவே மாட்டோம். டேபிள் சேர நாங்களே கையோட கொண்டு வந்திருக்கோம் பாருங்க. ராமு அண்ணா, நீங்களும் எங்க கூடவே இனிமே உட்காருங்க. வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். பசங்க கூட சேர்ந்துட்டு குறும்பெல்லாம் பண்ண கூடாது. போங்க. ஜெய் ஹோ. இனிமே நீங்க பண்ற தப்புக்கெல்லாம் நான் உறுதுணையா இருக்க மாட்டேன். நீங்க 8 அடினா அந்த மாஸ்டர் 16 அடி. அடுத்தவங்க கீழே வழிக்கு விழும்போது நாம அவங்கள பார்த்து சிரிக்கிறோம் இல்ல? அதே மாதிரி நீங்க எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா மத்தவங்க எல்லாம் உங்களை பார்த்து சிரின்னு சிரிப்பாங்க. அடுத்தவங்க நம்மள பார்த்து வாய் விட்டு சிரிக்கிறதுக்கு நாம எப்பயுமே வாய்ப்பு கொடுத்துடவே கூடாது. மோட்டு பத்துலு சார், என்னால இதை நம்பவே முடியல.
ஹாலிடேஸ் பூரா நீங்க இவங்க 2 பேருக்கும் கிளாஸ் எடுத்திருக்கீங்க. உங்களோட பசங்க எல்லாம் ரொம்ப நல்ல பசங்க தான். ஆனா எதுக்கு எடுத்தாலும் PS யூரோப்பா பேரங்க மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. மத்த விதத்துல பார்த்தனா எங்க மனசுக்கு ரொம்ப பிடிச்ச பசங்க இவங்க. பாஸ் பண்ணிட்டாங்க பாத்தீங்களா? நீங்க 2 பேரும் எக்ஸாம்ல பாஸ் பண்ணதுக்காக எங்க சார்பா உங்க 2 பேருக்கும் சாக்லேட் தரோம். நீங்க எடுத்த டியூஷன் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹாலிடேஸ் எப்ப முடிஞ்சதுன்னே தெரியல. உங்களால தான் நாங்க பாஸ் ஆனோம். இந்த தடவை நாங்க தான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்கோம். நாங்க பாஸ் பண்ணதுக்காக இந்தாங்க லட்டு எடுத்துக்கோங்க. சந்தோஷப்பட்டுப்பாரு. லட்டுனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். 10 நீ ஒண்ணே ஒண்ணு எடுத்துக்கோ, மீதி நான் சாப்பிடுறேன். அப்பா இந்தாங்க காலி சிலிண்டர். இதை வச்சுக்கிட்டு ஃபுல் சிலிண்டர் கொடுங்க. புது சிலிண்டர் எல்லாம் இப்ப கிடைக்காது, எல்லாம் அடுத்த வாரம் தான் கிடைக்கும். அப்படின்னா காலி சிலிண்டர் அடுத்த மாசமே வாங்கிக்கோ. கூடியாயோ? ஏன்னா சிலிண்டர் ஏற்கனவே ஷார்டேஜ். இந்த சிலிண்டரை நான் கொண்டு போயே ஆகணும். எங்க போற கஜகஜா? காப்பாத்துக்கோ மாமியாரே, காப்பாத்து. என்னப்பா கஜகஜா புதுசா ஏதோ சர்க்கஸ் எல்லாம் பண்ற? பரவாயில்ல கலக்குறப்பா. பெட்ரோலே இல்லாம ஊரை சுத்திட்டு வந்துருவ போல இருக்கு. யோ கஜகஜா, அப்புறமா பேசியா? ஏதாவது பண்ணி என்ன காப்பாத்தியா? முதல்ல கைய புடியோ. கை புடி. கஜகஜா காப்பாத்து. இப்போ நாம எந்த உலகத்துல இருக்கோம் கஜகஜா? எங்க வீட்டு சிலிண்டர் காலி ஆயிடுச்சியா. இப்ப எங்க வீட்டுல சமையல் பண்றதுக்கு கேஸ் இல்லையா. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? அட அத பத்தி நீ எந்த கவலையும் படாத. நீ ஏன் கூட வா நண்பா. கேஸ் இல்லாம எப்படி சமையல் செய்யறதுன்ற விதிய நான் உனக்கு கத்து தரேன். வா போலாம். ஓ இது அது மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஐயா ஓ ஐ கஜகஜா. அட கஜகஜா, என் உயிர் நண்பா, வா வந்து இந்த டிஃபனை சாப்பிடு. நீ ரொம்ப பசியோட இருப்பல்ல? யோ கஜகஜா, இதெல்லாம் பச்சை பச்சையா இருக்கு, என்ன போய் சாப்பிட சொல்றியா நீ? ஏய் பூசணிக்கா மண்டையா, எதுக்காக இப்ப பார்ட்டி நடக்குது? என் உயிர் நண்பா, என் உடன்பிறா சகோதரா, நான் ஒரு வித்தியாசமான மாத்திரையை கண்டுபிடிச்சிருக்கேன். அதை இவன் சாப்பிட்டானா இவன் வாயில இருந்து நெருப்பா வெளியில வரும். அது எப்படின்னா இதோ இந்த டிராகன் வாயில இருந்து வருதே அந்த மாதிரி வரும். கஜகஜா சீக்கிரமா அந்த கேப்சூல கொடுப்பா. நான் சுட சுட சமோசா சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன். டேய் மண்டையா, எனக்கும் சமோசா சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்குடா. எனக்கு ஒரு கேப்சூல கொடு, நானும் சமோசா சாப்பிட்டுக்கிறேன். என் உயிர் நண்பா, ஒரே ஒரு கேப்சூல் தான் இருக்கு. சரி நீயே சாப்பிடு. மோட்டோ நில்லு நில்லு மோட்டோ. மோட்டோ நீ பெரிய அவசர கொடுக்கையா இருக்க மோட்டோ. உனக்கு தான் நல்லா தெரியல டாக்டர் ஜட்காவோட தயாரிப்புல ஏதாவது ஒரு வில்லங்கம் இருக்கும்னு. எல்லாரும் கொஞ்சம் தள்ளி போங்க. இப்ப என் வாய் வழியாவே இந்த கோழியை நான் வேக வைக்க போறேன். ஓ பல்லே பல்லே பல்லே, ஓ பல்லே பல்லே பல்லே, நான் நினைச்சத சாதிச்சிட்டேன். இது வரைக்கும் என் வாழ்க்கையில நிறைய தோல்வியை சந்திச்சிருக்கேன். ஆனா இனிமே தோல்வியை சந்திக்க மாட்டேன். ஆமா, இனிமே உங்களுக்கு கேஸ் தேவையில்லை. ஒரே ஒரு கேப்சூல சாப்பிடுங்க, ஃப்ரீயா எல்லாத்தையும் செய்யுங்க. நான் பெரிய சாதனை படைச்சிட்டேன். ரொம்ப நன்றிடா பூசணிக்கா மண்டையா, ரொம்ப தேங்க்ஸ். என்ன காரியம் பண்ணிட்ட மோட்டோ? சாரி, எத்தனை தடவை சொல்றது? சாரி சாரி சாரி. ஏய் மோட்டோ, அவங்க எல்லாரும் ஒண்ணு கூடி நம்மள குமர் கஞ்சி காய்ச்சறதுக்குள்ள எஸ் ஆயிடலாம் வா. இனிமே நம்ம வீட்ல கேஸ் பிரச்சனையே கிடையாது. நான் வாயால ஊதுறனாலே சமையல் ரெடி ஆயிடும். டேய் டீ கடை மண்டையா, சாப்பிடுறதுக்கு சமோசா குடுறா.
வந்துட்டோம் சமோசா திங்கிறதுக்கு. இன்னைக்கு உனக்கு ஒரு சமோசா கூட கொடுக்க கூடாது. அடே மோட்டு, இன்னைக்கு எனக்கு கேஸ் தீந்து போச்சு. அதனால ஒரு சமோசா கூட என்னால செய்ய முடியாது. எனக்கு தெரியும் உனக்கு சமோசா சாப்பிடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும்னு. ஆனா நான் என்ன பண்றது? நெருப்பு இல்லாம இந்த சமோசாவை எப்படி தயார் பண்றது? ஐடியா. அட பாவிங்களா, இதெல்லாம் கனவா இல்ல நனவா? நான் இப்ப எந்த உலகத்துல இருக்கேன்? நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க கடைக்கார். மோட்டோ ஊதுனாக்க டிராகன் வாயில இருந்து வர மாதிரி நெருப்பா வரும். ரொம்ப தேங்க்ஸ் டீ கடை மண்டையா, ரொம்ப தேங்க்ஸ். அட வீணா போனவனுங்களா, கடைசியில என் மூஞ்சிலேயே பார்த்து வச்சிட்டீங்களடா உங்களை. ஐயோ பசங்க பரட்ட மோட்டோ ஓடி வந்துரு. காப்பாத்துங்க, நெருப்பு நெருப்பு, காப்பாத்துங்க நெருப்பு. குறுக்கால மணல் லாரி ஏதோ வந்துட கூடாது சாமி. என்னையா புடி மட்டும் வந்து மோட்டு ரொம்ப நாளாவே என் வாழ்க்கைக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கா. இப்ப அது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் பதிலடி கொடுக்க போறேன். ஜான் கொஞ்ச நேரம் பேசாம அமைதியா இரு. இவனுக்கு கோவம் வந்தா உன் முகம் கருகிடும், ஜாக்கிரதை. யார் முகம் கருக்குதுன்னு கொஞ்ச நேரம் பொறுத்து இருந்து பாரு. அடிங்க அவனை, விடாதீங்க. ஓகே மோட்டு, நீ பூந்து விளையாடு, நான் வேடிக்கை பாக்குறேன். நெருப்பு வச்சுட்டு போலான்னு பார்த்தா கடைசியில எனக்கே நெருப்பு வச்சிட்டீங்களே. வர வர இந்த மோட்டு செய்யற அட்டகாசம் தாங்க முடியலையே. நான் என்ன பண்ணுவேன்? பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையான பஞ்ச் டயலாக் பேசுறீங்க. பஞ்ச் டயலாக் ஆகுது, பஞ்சாமிர்தம் ஆகுது. உயிர் மேல ஆசை இருந்தா உடனே இங்க இருந்து தப்பிச்சுடு. டேய் குட்டை, நீ ஆயிட்டடா கறி கட்ட. நில்லுடா, எங்கடா ஓடுற? இங்க பாரு, நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. ஆஹா, பின்னாலேயே நெருப்பு வந்துட்டா. என்ன விட்டுடு, எனக்கு எரியுது மாமே. எங்க அப்பா சொல்லிருக்காரு நான் பெரிய பாக்ஸர் அவனு. இந்த பக்கம் திரும்பாத. அது மட்டும் இல்லாம தாத்தாவும் சொல்லிருக்காரு நான் பாக்ஸர் ஆயிடுவேன்னு. மோட்டோ இப்ப வாயை திறக்காத, குறிப்பா வாயை திறந்து எதுவும் பேசாத. ஹலோ மோட்டு பத்லு, இந்தாங்க ஃப்ரூட் சாப்பிடுங்க. தேங்க்யூ பாடி பில்டர் சார். மோட்டோ சார்பாவும் ஏன் சார்பாவும் நானே உங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறேன். அவன் வாய்க்குள்ள என்ன கொழுக்கட்டையா இருக்கு, அவன் எனக்கு நன்றி சொல்ல மாட்டானா என்ன? டேய் கேக்குறல்ல, என்னடா திரு திருன்னு முழிக்கிற? சாரி பாக்ஸர் நண்பா, சாரி. இவரும் கறிக்கிட்டாரா? நல்லா பயல் ஆயிட்டாரு. அடுத்து நானா? ஏ மோட்டோ, இந்த டிராகன் மாதிரி நெருப்பு கக்கிற வேலையை முதல்ல நிறுத்து. இத முதல்ல அணைச்சி தொலைகிற வழியை பாரு மோட்டோ. இத சாப்பிடு. பேசாம படுத்து தூங்கணும். காலையில போய் டாக்டர் ஜட்காவை பாக்குறோம். மோட்டோ சீக்கிரம் எழுந்துரு. நெருப்பு பத்திக்கிச்சு, வீடெல்லாம் பத்திக்கிச்சு. ஐயோ பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு, சீக்கிரம் மோட்டோ எழுந்துரு. மோட்டோ எழுந்துரு. நெருப்பு நெருப்பு, காப்பாத்துங்க. நெருப்பு நெருப்பு. என்ன விஷயம் என்கிட்ட கட்டிட்டேடா உன் வித்தைய. என்னடா பண்ற நீ? முதல்ல வெளியில போ. முதல்ல வெளியில போய் அங்க படுத்து தூங்குடா மோட்டோ மொட்டை தலையா. கருகுன என் முகத்துல இனிமே நீ எந்த காரணத்தை கூட முழிக்க கூடாது. மோட்டு, சில திருட்டு பசங்க என்ன ஏமாத்திட்டு தப்பிச்சு போலான்னு பாக்குறாங்க. நீ அவங்கள பாத்தியா? அவங்க அந்த பக்கமா ஓடி போனாங்களா? சரி, அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்கன்னு சொல்லு. அதோட அவங்க கையில என்னென்ன பொருட்களை வச்சிருந்தாங்கன்னு சொல்லு. சீக்கிரமா சொல்லு, இல்லன்னா அவங்க தப்பிச்சு போயிடுவாங்க. சிங்கம் சார், தயவு செஞ்சு இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் இவன் வாயை திறக்க சொல்லாதீங்க. ஏன்னா அவன் திறக்க மாட்டான். திறந்தா எல்லாருக்கும் ஆபத்து. அடிக்கிற அடியில பெரிய பெரிய கிரிமினல்ஸே வாயை திறந்து உண்மையை சொல்லிருக்காங்க. இவன் சோட்டா பையன். அடிக்கிற அடியில உண்மை தானா வெளியே வரும் பாரு. சீக்கிரம் சொல்லு. இல்ல சார், இல்ல, எனக்கு எதுவுமே தெரியாது. காட்சி சட்டையும் கருகிருச்சே. ஏதோ இப்படி பண்ணீங்க? இவன் மனுஷனா இல்ல டிராகனா? நெருப்ப கக்கிட்டு போயிட்டானே.
டாக்டர் ஜட்கா, ஊர்ல இருக்கிற எல்லார் முகமும் கருகிறதுக்குள்ள இவன் பிரச்சனையை தீர்த்து வைங்க. எங்களுக்கு இருந்த ஒரே கூரை வீடும் எரிஞ்சு போச்சு. என் முகம் மாதிரியே சிங்கம் சார் முகம், ஜானோட முகம், பாக்ஸரோட முகம் எல்லாம் கருகி போச்சு. அட பத்துலு, என் உயிர் நண்பா, என் உடன்பிற சகோதரா, இந்த பிரச்சனையை குணப்படுத்த குறைஞ்சது 2 வாரம் ஆச்சும் ஆகும். அதுக்கு நடுவுல ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படின்னா இன்னும் 2 வாரத்துக்கு நீ என் கூட வாடா பூசிக்க மாட்டியா? ஏன் மோட்டோ இல்லப்பா, 2 வாரம் தானே. இத பயன்படுத்தி நம்ம நல்ல சில்லறைய பார்க்கலாம். மோட்டோ, என்ன சொல்ற நீ? காசு சம்பாதிக்கிறதா எப்படி? வாங்க வாங்க, உங்க வீட்டு கேஸ மிச்சம் பண்ணுங்க. கேஸ் மிச்சம் ஆச்சுன்னா உங்க காசும் மிச்சமாகும். வரிசையில வாங்க. கம்மியான காசுல நீங்க விரும்பின ஐட்டத்துல சமைச்சு சாப்பிடலாம். வாங்க. நீங்க நல்லா பொதுநல சேவை செய்யறீங்க, சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி. இருக்கட்டும். ஆமா, உங்க கூட ஒருத்தர் இருப்பாரு மோட்டு, அவர் எங்க? மோட்டு, தேவையில்லாம பயப்படாத. நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். இந்த வழியில நாம நிறைய பணம் சம்பாதிக்கலாம். இருக்கட்டும். மோட்டு, அந்த ஜான் பேங்க கொள்ளடிச்சிட்டு ஓடிட்டான். உடனடியா உங்களை ஃபாலோ பண்ணு. அந்த பணத்தை நாம உடனே மீட் ஆகணும். ஓகே சார். அத என்ன பண்ற மோட்டு? மோட்டு, நீ இப்ப எதுக்காக என்ன சுத்தி ஓடிக்கிட்டு இருக்க? சிங்கம் சார், நான் எந்த பக்கமா ஓடணும் நீங்க சொல்லவே இல்ல. அந்த குட்டை ஜானி எந்த பக்கமா ஓடனா சொல்லுங்க. அவன் அந்த காட்டு பக்கமா ஓடி போயிருக்கா. ஓகே சார். ஏய், ஜான் ஆக போறான் டான். ஜான் ஆக போறான் டான். ஜான் ஆயிட்டேன் டான். நான் இப்ப பெரிய பணக்காரன் ஆயிட்டேன். என்னை யாரும் பிடிக்க முடியாது. பாஸ், உங்க பஞ்ச் டயலாக் பிரமாதமா இருக்கு. ஆனா உங்களை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நீங்க பேசும்போது மோட்டோ எங்க இருந்தோ திடீர்னு உள்ள புந்து எல்லாத்தையும் கெடுத்துறான். அந்த மண்டையனோட பேரை என்கிட்ட சொல்லாத. நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அந்த மண்டையை இங்க வந்தானா என் சந்தோஷத்தை கெடுத்துருவான். மரியாதையா நீ திருடின பணத்தை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு சரணடைஞ்சிடு. இல்ல உன்னை தூக்கி போட்டு மிதிச்சா கொன்னுடுவேன். நீ என்னதான் சத்த போட்டாலும் சரி, நான் அந்த பணத்தை உன்கிட்ட தர மாட்டேன். டேய் மொட்டை மட்டியா, நான் கிங் ஆஃப் தீஃப்டா. தீஃப் தீஃப். என்னடா ஒரே டைலாக் 3 தடவை சொன்னா நாங்க பயந்துருவோமா? இப்ப பாரு உங்க 3 பேரும் என்ன பண்றேன்னு. மோட்டு கிட்ட மாட்டிக்காம இங்கிருந்து தப்பிக்க சீக்கிரம் ஏதாவது வழிய சொல்லுங்க. மோட்டுவுக்கு நம்ம சமோசாவை காட்டிட்டா அவன் உலகத்தையே மறந்துடுவான். அதனால நம்ம போயிட்டு நிறைய சமோசாவை வாங்கிட்டு வந்து அவன் முன்னாடி வைப்போம். எப்படி? உனக்கு மண்டையில சுத்தமா மசாலாவே கிடையாது. இப்ப நான் சொல்ற ஐடியாவை மட்டும் கவனிங்க. மோட்டுவோட வெற்றியின் ரகசியமே தினமும் சமோசா சாப்பிடுறதா. அதனால அந்த சமோசா தயாரிக்கிறவன நாம உடனே கடத்தி ஆகணும். சமோசா இல்லனா அவன் சண்டைக்கு வர மாட்டான். அட, நீ எங்க போற? சரியா மாட்டியா? என்ன மூட்டையில கண்டு எங்கடா கொண்டு போறீங்க? நான் உங்க காசை திருடல. என்ன பண்றீங்க? ஒரு வழியா திருடக்கிட்ட இருந்து பணத்தை எடுத்து போலீஸ்ல ஒப்படைச்சிட்டு இப்பதான் வரேன். ஆமா, இந்த டீ கடை மண்டியா எங்க போனா? ஹலோ, எங்க, எப்போ, எப்படி? சிங்கம் சார் தான் இப்ப போன் பண்ணாரு. சிட்டியில சமோசா தயாரிக்கிற எல்லாரையும் கடத்திட்டு போயிட்டாங்களா மோட்டோ? அதாவது எல்லாரையும் கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் மோட்டோ. அப்படின்னா டீ கடை மண்டையனை நாம தான் காப்பாத்தி ஆகணும். அந்த மண்டையனையும் சேர்த்து தான் யாரோ கடத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன் மோட்டோ. பாரு, எந்த திசையிலயும் அவனை காணோம்.
இன்னைக்கு கிளைமேட் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. மோட்டோ, உன்னை சந்திக்க ஒரு விருந்தாளி வந்திருக்கான், பாத்தியா? ஹாய். என்ன செவந்துட்டான்? ஏய் மோட்டோ, உனக்கு என்னாச்சு? மரியாதை என் நண்பனை இறக்கி விட்டுடு, இல்லனா டாக்டர் ஜட்கா உன்னை சும்மா விட மாட்டாரு. டேய் சுமோ, நான் சொல்றேன் கேளு, டாக்டர் ஜட்காவை இறக்கி விட்டுரு, இல்லனா கசிடேவுக்கு கோபம் வரும். கோபம் வந்தா உன் மண்டையில இருக்கிற கொண்டை இறங்கிடும். என்னோட 20 வருஷம் சர்வீஸ்ல எனக்கு கோபமே வந்தது கிடையாதுப்பா. அவத்தோட நம்பாதீங்க நீங்க. நீங்க மோட்டுவ மட்டும் அடுத்துறாதீங்க சார், அப்புறம் பத்துலுக்கு கோபம் வந்துரும். மோட்டு, இன்னும் எவ்வளவு காலத்துக்கு தான் இப்படி அடி வாங்கிட்டே இருக்கிறது? வா, நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அந்த கொண்ட மண்டையனை முண்டிலன் பண்ணிடலாம். வாங்க, ஒத்துமையா மொத்தமா போலாம். வாடா, சைடுல மட்டும் வளர்ந்தவனே, வா. வந்துட்டோம்டா டேய் கொண்டக்கலையா. டேய் விட மாட்டேன்டா உன்னை. டேய் மோட்டு, சீக்கிரமா ஏதாவது செய் மோட்டு. பயிர் காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியும்ல. நீ ஏதாவது சொல்லு. ஐடியா கிடைச்சிருச்சு. நாம ஆன் தி வேலை இப்படியே போய் இன்ஸ்பெக்டர் சிங்கம் சார் கிட்ட விஷயத்தை சொல்லிடலாம். சிங்கம் சார், சிங்கம் சார், இங்க பாருங்க சார். எம்மாடியோ, என்னோட பைக்க காணோம். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஏன்டா இப்படி பண்ணீங்க? இன்ஸ்பெக்டர் ஏன்டா கீழே தள்ளுங்க? சொல்லுங்க. பரவாயில்ல, நடந்ததெல்லாம் நன்மைக்குதான். நீங்க எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. அந்த ஜான் அந்த சமோசா பண்றவனை எங்க வச்சிருக்கான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன் கூட வாங்க. என்னோட பேரு சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து இதுவரைக்கும் யாரும் தப்பிச்சதே இல்ல. அதாவது இம்பாசிபிள். அப்பா, எப்பா என்ன இங்க தாங்க விடுங்க. இப்ப என் கோட்டைக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டீங்க. என் அனுமதி இல்லாம நீங்க வெளியே போக முடியாது. என் மொபைல் இங்க இருக்கா. எல்லாரும் இப்ப நல்லா வாங்கி கட்டிக்க போறீங்க. நீங்க எல்லாரும் சண்டை போடுறத பார்க்கும் போது எனக்கும் சண்டை போடணும்னு ஆசை வந்துடுச்சு. நான் இப்ப யாரையாவது அடிச்சே ஆகணும். எனக்கும் அடிக்க ஒரு சான்ஸ் கொடுங்க. என்ன பாக்குறீங்க? என்ன இது இவ்வளவு வெயிட்டா இருக்கு? வேணாம், முதல் கேளு, கிட்ட வராது.
Hands up! Hands up! உனக்கு தனியா சொல்லுவாங்களாடா மொட்டை தலையா? சரிடா. Hands up! Hands up! எல்லாரும் மரியாதையா கைய தூக்குங்க. Hands up! கைய தூக்கல சுட்டுடுவேன். மோட்டு சமோசா! மோட்டுவை சமோசா சாப்பிட விடாம உடனே தடுத்து நிறுத்துங்க. இருக்கடா இருக்கடா. இனிமே இருக்கடா உங்களுக்கு டேய். சமோசா 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 சமோசா. இப்ப வாடா தடி தாண்டவராயா. இப்ப நம்ம அடியில சும்மா அதிருதில்ல. வந்து பாரு. அடி வாங்கினது மட்டும் தான் தெரிஞ்சது. ஆமா நாம இப்ப எங்க இருக்கோம்? இதுக்கு வாய்ப்பே இல்ல. என்னால இதை நம்ப முடியல. இது ஜப்பான். இந்தியாவுல அவன் அடிச்சான், நாம ஜப்பான்ல வந்து விழுந்திருக்கோம். இது எப்படி நடக்கும்?